இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். You are the salt of the earth என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையும் இந்த வசனங்களும் அன்றாட நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளை பற்றி ஆண்டவர் சொல்வதை நாம் அறிகிறோம். இந்த நாளிலே உப்பை குறித்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் அவருடைய மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே அவர் மலையில் ஏறினார் என்று இருக்கும். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மலையிலிருந்து இறங்கினார் என்று இருக்கும். எனவே 6, 7, 8, 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். இதிலே முதலாவது கர்த்தர் சொன்ன காரியங்களிலே நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய 9 காரியங்களை ஜனங்களுக்கு சொன்னார். அதாவது பாக்கியவான்கள் எல்லாம் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய 9 காரியங்களை இயேசு சொல்லி முடித்த பின்பு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற 2 காரியத்தை சொன்னார். அந்த கவனியுங்கள். எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற 2 காரியத்தை அவர் சொல்லும்போது 13ஆம் வசனத்தில் ஒன்றும் 14ஆம் வசனத்தில் ஒன்றும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அல்லது நிலத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். 14ஆம் வசனத்தில் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்போ ஒன்று சால்ட், இன்னொன்று லைட். உப்பு என்று சொல்வது நிலத்துக்கு, அதாவது நிலம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குரியது, அது நிலத்துக்கு உப்பு. வெளிச்சம் என்று சொல்வது முழு உலகத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை படிக்கிறோம். இந்த உப்பு என்று சொல்லும்போது பல வகையாக பயன்படுத்தப்படக்கூடிய உப்பு இருக்கிறது. காமன் சால்ட் என்று சொல்வார்கள். பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தப்படக்கூடிய உப்பு காமன் சால்ட். 2வது சீசன் சால்ட். அப்படின்னா குறிப்பிட்ட காரியங்களுக்காக குறிப்பிட்ட நேரங்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய உப்பு. பொதுவாக ஊறுகாய் போடுகிறவர்கள் அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அது கெடாமல் வைப்பதற்கு போடப்பட உப்புக்கு சீசன் சால்ட் என்று சொல்வார்கள். 3வது டேஸ்டிங் சால்ட். நம்முடைய குழம்புகளுக்கு சாப்பாட்டுக்கு நாம் போடப்பட உப்புக்கு டேஸ்டிங் சால்ட், அதாவது ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு உப்பு என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஆண்டவர் இந்த உப்பை குறித்து வேதத்திலேயும் உலகத்திலேயும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது உப்பென்று சொல்கிறது ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் எல்லா இல்லங்களிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பொதுவாக இந்த உப்பு என்று சொல்லும்போது பொதுவாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு இன்னும் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இந்த உப்பு எங்கேருந்து கிடைக்கிறது சொல்லுங்க. உப்பு எங்கேருந்து கிடைக்கிறது? சத்தமா கடல் இருந்து கிடைக்குதா? போய் கடலில் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். இல்லை, கடல் தண்ணீரிலிருந்து நமக்கு உப்பு கிடைக்கும். கடல்லேருந்து உப்பு கிடைக்காது. கடல் தண்ணீரில் உப்பு இருக்கு. இந்த கடல் தண்ணீர் என்ன செய்கிறது? அதை மூலமாக நாம் உப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். என்ன செய்து கடல் நீரை இன்றைக்கு குடிநீராக மாற்றிக் கொள்ளுகிறார்கள் பல தேசங்களில், பல நாடுகளில். அதே போல கடல் நீரை என்ன செய்கிறது? உப்பாக மாற்றக்கூடிய காரியங்களை மனிதர்கள் செய்து
அதற்கு பின்புதான் இந்த உப்பு நமக்கு அது கிடைக்கிறது. அல்லேலூயா. இதோட வார்த்தையின் அர்த்தம் என்ன? மற்றவர்களுக்கு பிரயோஜனமான நீ வாழ வேண்டும் என்பதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த 2 நாள் கூட்டத்திலே உங்களுக்கு பிரயோஜனமாய் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அது மாற வேண்டும் என்று சொல்லுகிற சத்தியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது இந்த உப்பை குறித்த ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, உப்பு என்று சொல்வது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட பொருள். இப்போ கடலில் போய் நேரடியாக கொஞ்சம் உப்பை எடுத்துக்கொண்டு வர முடியாது, அப்படிதானா? அப்போ கடல் அந்த உப்பு என்று சொல்வது மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. அதாவது கடல் நீரை வேறு வித ரூபத்தில் அதை மாற்றக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த உப்பு. பொதுவாக கடல் தண்ணியில் உப்பு இருந்தாலும் வேறு எதுக்குமே இதை பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் கடல் தண்ணி உப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சாம்பார் வைக்கும்போது, ரசம் வைக்கும்போது, மீன் குழம்பு வைக்கும்போது அதில் கொண்டு ஊற்றி உப்புக்கு பதிலாக போடுவோமா? இல்லை. அப்போ அது என்ன செய்கிறது? இந்த கடல் நீர் அது உப்பாக ஒரு மறுரூபப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த உப்பு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்வதின் ரகசியம் என்ன? வேத புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம் 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது ஏசாயா 57:20 சொல்லுகிறது, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கடலில் ஒதுக்குகிறது. நல்ல கவனிங்கள். ஏன் இந்த கடல் நீரை மறுரூபப்படுத்த வேண்டும், அது உப்பாக மாறுவதற்கு மறுரூபமாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கடல் நீரிலே என்ன செய்து அழுக்கு, பலவிதமான அழுக்குகள் அதிலே இருக்கிறது. இந்த அழுக்குகளை மாற்றினால்தான் அது உப்பாக நாம் பயன்படுத்தப்பட முடியும் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கடல் நீர் இந்த அழுக்குகளை மாற்ற, இதை நல்ல உப்பாக மக்கள் பயன்படுத்தும் உப்பாக மாற்றப்பட வேண்டுமானால் அதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நமக்கு தெரியும், நம்ம தேசத்திலே, தமிழகத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல இடங்களில் இந்த உப்பை உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். அதற்கு சிறிய உப்பளங்களை அல்லது உப்பு பாத்திகளை கட்டுவார்கள். அதை நீங்கள் பல இடங்களில், பொதுவாக ராஜாக்கமங்கலம் பக்கம் போனால் பார்க்க முடியும். மற்றும் பல இடங்களிலும் உப்பு பாத்திகளை, வயல் நிலங்களில் நல்ல உப்பு பாத்திகளை கட்டி கடல் நீரை அங்கே தேங்க வைத்து அதை இந்த வெயில் அவருடைய அதை ஹீட்டினாலும் அதை இதில் போட்டு அதில் நாள் படப்பட அநேக நாட்கள் அதில் கிடக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை தண்ணீர் வற்ற ஆரம்பிக்கும் போது அதில் என்ன செய்து உப்பம் அங்கே அதிலே உருவாகும். அதை தண்ணீராக இருக்கிற நேரத்திலேயே சோடியம் குளோரின் என்று சொல்லுகிற 2 ரசாயன பொருட்கள், 2 கெமிக்கல்ஸை அதில் மிக்ஸ் பண்ணுவார்கள். அதை மிக்ஸ் பண்ணி நல்ல அதை கலக்கி கொடுப்பார்கள். அப்பொழுது அதில் இருக்கதான அந்த அழுக்குகள் அது மாற்றப்படும். இப்படி அது மாற்றப்பட்டு நாளடைவிலே பல நாட்கள் அதில் இறந்து அது என்ன செய்கிறது? தண்ணியெல்லாம் வற்றி போய் உப்பாக அது மாறுகிறது. இதை சாக்குகளிலே கட்டி கடைகளிலே கொண்டு அதை என்ன விற்கரை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். பொதுவாக இதை ஆண்டவர் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னால், இன்னைக்கு நீங்களும் நானும் யாரும் இந்த உலகத்திலே நேரடியாக உப்பாக வந்தவள் அல்ல. ஒரு காலத்திலே கடல் நீரை போல உலகத்தில் பலவிதமான அழுக்குகளோடு, பாவ சாபங்களோடு, குற்றங்கள் குறைகளோடு கூட பாரம்பரியத்திலே ஜீவித்த நம்மைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்தார்? அவர் நம்முடைய அழுக்குகளை நீக்கி உப்பாக மாற்றுவதற்கு சபைக்கு கொண்டு வந்தார். இந்த உப்பு பாத்திகள், உப்பளங்கள் என்று சொல்வது கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. இன்றைக்கு எங்கேயோ கிடந்த உங்களையும் என்னையும் ஒரு உப்பாக இன்றைக்கு மாற்றுவதற்கு கர்த்தர் ஆவிக்குரிய சபையை கொடுத்தார். அல்லேலூயா. இல்லை, எப்படிப்பட்ட மனிதனையும் ஒரு சபையில் வரும் பொழுது அல்லது ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது
அவனை கர்த்தர் மாற்றி மறுரூபப்படுத்துகிறார். நான் காலையில் லேசாக சொன்னேன், நான் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தின் தீவிரவாதிக்கு பிறந்த மகன். என்னுடைய தாத்தா வேதமாணிக்கம் டீக்கனார். அந்த சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஊரில் ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தை என்னுடைய தாத்தா அவர்களை சார்ந்தவர்கள் அப்படியெல்லாம் முன்னால் இந்த ஏனியர் பாஸ்டர் எல்லாம் இருந்தாங்க பாங்க, இவங்கெல்லாம் எங்கள் ஃபேமிலியை சார்ந்தவர்கள். அப்போ இவர்களுடைய குடும்பங்களில் உள்ள அநேகர் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த விராலிக்காட்டு விளை என்று சொல்லுகிற இடத்திலே ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தை அன்றைக்கு கட்டினார்கள். அப்பொழுதுதான் இந்த பெந்தைகோஸ்து சபைகள் அங்கே காஞ்சிரோட்டிலே சாது இயேசுதாசன் அவருடைய சபை, அவருடைய மச்சான் சுவாமிதாஸ் என்று சொல்லுகிறவர் எங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு சபையை ஊழியத்தை ஆரம்பித்தார். அவங்களெல்லாம் கல்யாணம் ஆகாமல் சன்னியாசியாக இருந்தவர்கள். அப்பொழுது என்ன செய்தார், இவர் சுவாமிதாஸ் என்று சொல்லுகிறவர் இங்கேயும் அவங்க 2 பேரும் மச்சம்மார், சாது இயேசுதாஸ் என்பவர் நான் சொல்லுகிற சுவாமிதாஸ் என்று சொல்லும் அவங்க குடும்பத்தை மச்சம்மார். அவர் அங்கே ஊழியத்தை செய்தார். இவர் சுவாமிதாஸ் அங்கே ஊழியம் சிமேகா மண்டபம் விராலிக்காட்டு விளையிலே செய்தார். அங்கே ஓலையினாலே ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே சோத்திரம் பண்ணி ஆராதித்து கொண்டிருந்தார். அவருடைய தாத்தா அந்த காலத்திலே வாயிசான ஆள். அவர் பெயர் வேதமாணிக்கம், ஆனால் அக்கினியார் என்று சொல்லுவார்கள். அவருடைய வார்த்தைகள் அக்கினி பொறிகளாக பறக்கும். நிறைய சொத்து சுகங்கள் இருந்தது. ஆகையினாலே அவர் என்ன செய்தார், ஒரு நாள் எங்களுடைய தகப்பனிடத்தில் நம்ம ஊரில் பெந்தைகோஸ்து இருக்கக்கூடாது, நம்மெல்லாம் சிஎஸ்ஐ சபையை கட்டி வைத்திருக்கிறோம், பெந்தைகோஸ்தே இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னால் இரவிலே என் தாத்தாவும் தகப்பனும் சேர்ந்து அந்த ஆலயத்தை தீ வைத்து எரித்து விட்டார்கள். காலையிலே பார்த்தால் அந்த ஆலயம் எரிந்து சாம்பலாய் கிடந்தது. அதுக்கு காலை பார்த்தால் அதை அந்த காலம் இது போல போலீஸ் கேஸு அந்த கோர்ட்டு அது இதெல்லாம் இருக்காதே, அதை பெருசாக கண்டிட மாட்டா விட்டு விடுவார்கள். அதுபோல செய்துவிட்டு ஒரு அப்பாவி மனுஷன் மேல் பழியை போட்டார்கள், இவன்தான் அதை செய்தான் என்று. ஆனால் மனுஷன் நன்றிருப்பான் தெய்வம் நின்றிருப்பார் என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு 6 மாதம் தாண்டினது. என் தகப்பனுடைய சரீரத்தில் கடுமையான வியாதி தாக்க ஆரம்பித்தது. அது என்ன வியாதி என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த டாக்டர் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நாட்களே நம்ம நெய்யூர் ஹாஸ்பிட்டல் பெரிய அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்த காலங்கள், வேறு சில பெரியப்பெல்லாம் அந்த நாட்கள் சிஎஸ்ஐ நாட்டையராக ஐயராக இருந்தார்கள். இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள். இவள் எல்லாரும் என இருக்கிற காலத்திலே அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள். சொத்துக்களை விற்று அது ஆஸ்பத்திரி கொண்டு கொடுத்தார்கள். ஆனால் சொத்துக்கள் அழிந்ததை தவிர, பணம் செலவழிந்ததை தவிர அந்த வியாதியோ வேதனையோ அழியவில்லை. இந்த வியாதி என்ன என்று சொல்ல தெரியாது, ஆனால் சரீரமெல்லாம் ஒரு எரிச்சல், ஒரு வேதனை. அங்கே ராத்திரி தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்படி என்ன செய்கிறது, வேலை செய்ய முடியாது. இப்படி காலங்கள் நாட்கள் கடந்தது. சிலர் சொன்னார்களாம், வீடு சரியில்லை, இந்த வீடு மாறி பார்த்தால் சரியாகும் என்று சொல்லி அங்கே என்ன செய்தார்கள், வீடுக்கு மாறி அப்படியும் செய்தார்கள், அதிலும் சுகமாகவில்லை. கடைசியில் என்ன செய்த, நாட்கள் கடந்து போகவே என் தாயிடத்தில் நான் என் இந்த உலகத்திலே வாழ முடியாது, இந்த வேதனையினால் தாங்க முடியாது, எல்லாம் பார்த்தாயிற்று, நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி என் தாய் கொஞ்சம் பக்தி உள்ளவர்கள், ஆவிக்குரிய பக்தி, அவர்களும் சிஎஸ்ஐ குடும்பம், கொஞ்சம் பக்தி உள்ளவர்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்கே போகிறீங்க, இந்த 4 குழந்தைகள் பிள்ளை, நாங்கள் 4 பிள்ளைகள், இந்த 4 பிள்ளைகளை போட்டுட்டு எங்கே போகிறீங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டான். அப்படி சொன்னால், இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எல்லாம் பார்த்து விட்டாயிட்டு அந்த சர்ச்சில் போய் ஒரு ஜோம் பண்ணா, என்ன பெந்தைகோஸ்து சர்ச்சு, அன்றைக்கு பெந்தைகோஸ்து அவ்வளவு அவமதிக்கப்படுகிற நாட்களாக இந்த குடும்பத்தார் எல்லாரும் சிஎஸ்ஐ அங்கே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தார்கள். அடைய என்ன செய்தார்கள், அன்றைக்கு வேறு வழியே இல்லை, வியாதி தீரவில்லை, பிள்ளைகளுக்காக இருக்க வேண்டியிருக்கிற சொன்ன காரணத்தினால் வேண்டா வெறுப்பவன் அதிகாலை 4 மணிக்கு எந்த சர்ச்சை தீ வைத்து எரித்தார்களோ அதே சர்ச் மறுபடியும் ஓலையினால் கட்டப்பட்டது. அந்த இடத்திற்கு என் தகப்பனும் தாயும், நம்ம தான் தெரியும் இந்த ஊரில் அதிகாலை 5 மணிக்கு எல்லாரும் எழும்பிடுவாங்க, எல்லாம் வெளியே போய் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க.
ஆகையினாலே 4 மணிக்கு ஒரு அரைக்கலாம் லைட்டை எடுத்துக்கொண்டு எல்லா சொந்த பந்தெல்லாம் எழும்புவதற்கு முன்னால் வந்துடணும்னு சொல்லி போனார்கள். அங்கே எந்த சன்னியாசியார் 2 நிமிடம் ஜெபித்தார். 2 வருடம் தீராத பிரச்சனை 2 நிமிடத்தில் ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அன்றிலிருந்து என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் அதே சபை, ஆவிக்குரிய சபையில் அங்கே பங்கு பெற்றார்கள். என் தகப்பனார் 86 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இன்றைய குடும்பத்தில் ஏளமான ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் தான் நிறைய இருக்கு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை குடும்பங்கள் எழுப்பி இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்ன செய்கிறது? அதுக்கு பின்பு இந்த என்ன செய்கிற கர்த்தர் ஒரு மனிதனை மாற்றி மறுவப்படுத்துகிறார். இப்படித்தான் இங்கே இருக்கிற ஒருடைய சாட்சியிலே கேட்டாலும் நிறைய இருக்கும். எப்படியெல்லாம் நாம் இந்த சபைக்கு வந்தோம், எப்படி ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம், இயேசுவோடு ஐக்கியப்பட்டோம் என்று சொன்ன பின்னணி நிறைய இருக்கும். இப்படி இருக்கிற காலகட்டங்களிலே தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அடியானுக்கும் இந்த கிருபையை தந்தார். சரி இருக்கட்டும். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் இதே போல பாரம்பரியத்திலே கட்டப்பட்டவர்கள், பாவத்திலே கட்டப்பட்டவர்கள், கடல் நீரை போல அழுக்கு குறைகள் குற்றங்கள் உள்ளவர்களாய் கொந்தளிக்கும் கடலை போல நிம்மதி இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்ந்த அநேக நிலைமையில் இருந்தோம். இந்த சத்தத்தை உள்ளேயும் வெளியேயும் கேட்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தைகளை கூறிக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நான் எங்களுடைய தர்மபுரி மாவட்டத்தில் பல இடங்கள் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன செய்கிறது, அந்த எல்லாம் ஒரு பப்ளிக் மீட், இதுபோல் சர்ச்சுக்குள்ளெல்லாம் கிடையாது. ஓப்பன் பிளேஸில் கிரவுண்டெல்லாம் நல்ல லெவல் பண்ணி நல்ல மைக் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வைத்து நல்ல பந்தல் போட்டு பெரிய ஒரு கன்வென்ஷன் மாதிரி இந்த கூட்டங்களை நடத்துவோம். எல்லாருக்கும் அந்த ஊர் கிராமத்துங்களுக்கு எல்லாம் பிரியாணி செய்து கொடுத்து பிரியாணி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு அவர்கள் எல்லாம் வருவாங்க. அவர்களுக்கு இந்த இயேசுவை பற்றி நான் தான் அங்கே பிரசங்கராக இருப்பேன். இந்த சாட்சியை அதோடு கூட இயேசுவை பற்றி ஜனங்கள் சொல்லிக் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தையும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது பழக்கம். இப்படி ஒரு 3 பெரிய கூட்டங்களை நடத்தி விட்டோம். போன வருஷத்திலும் போன டிசம்பர், இந்த வருஷத்திலும் 3 கூட்டங்கள். இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களை தொடுகிறது, அநேகரை குணமாக்குறது, அற்புதங்களை செய்கிறது. இந்த 3 கூட்டங்கள் மூலமாக அந்தந்த சபைகளிலே அநேக புதிய ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் இயேசுவோடு கிட்டே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இந்த வருஷத்திலும் பல கூட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம். நீங்கள் ஜெபியுங்கள். எங்களோடு இணைந்து நீங்கள் செய்ய விரும்பினால் அந்த காரியங்களிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது என்ன செய்யப்படுகிறது, இந்த சபையாகிய இந்த உப்பு பாத்திகள் என்று சொல்லுகிறோமே, இதே போன்ற சபைக்கு வந்துவிட்ட பின்பு ஆண்டவர் எப்படி நம்மை அழுக்குகளை குணமாக மாற்றுகிறார், எப்படி சுத்தம் பண்ணுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் போது யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை சொல்லும், வசனத்தை, உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை படிக்கும் போது அழுக்குகள், எல்லாவித அழுக்கு, பலவிதமான அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு என்னன்னு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை 2ஆம் வசனத்தை படித்தால் அது என்னென்ன அழுக்கு என்று அங்கே இருக்கும். அது கபடம், வஞ்சகம், அப்படி எல்லாமே புறங்கூறுதல் என்று பல காரியம் இருக்கு. இப்படிப்பட்ட பல அழுக்குகளை நீங்கள் மாற்றி என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வசனம் தான் ஒரு மனிதனை அழுக்கதை நீக்கி ஒருவனை உப்பாக மாற்றுகிறது, சுத்தமாக்குகிறது. இன்றைக்கு இதுக்காகத்தான் இந்த கூட்டங்கள். நல்ல கவனிங்கள். ஏன் சபை என்று சொன்னால் ஒரு மனிதனை சுத்தம் பண்ணக்கூடிய, அவனுடைய அழுக்குகளை நீக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய தேவனுடைய சத்திய வார்த்தைகள், வசனங்களை கொடுத்து
அவர்களை நல்ல ஒரு உப்பாக, பயனுள்ள உப்பாக மாற்றுவதற்கு, அல்ல தேவன் ஏற்றுக்கொள்ள உப்பாக மாற்றுவதற்கு இந்த சபை இன்றைக்கு செய்கிறது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யப்படுகிற, நான் சொன்னேன், இந்த உப்பு, இந்த அழுக்கு நீக்கப்படுவதற்கு அந்த சோடியம் குளோரின் என்று சொல்லுகிற 2 கெமிக்கல்ஸ், 2 ரசாயன பொருட்களை அதில் சேர்ப்பார்கள். அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே வரும் பொழுது கர்த்தருடைய வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அந்த உதவியினாலும் கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உங்களுடைய அழுக்குகளை நீக்கி தேவன் சுத்தமாக உப்பாக மாற்றுகிறார். இதை எங்களை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் வசனங்களை கேட்பது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 1-2 வசனங்கள் இப்படி சொல்வதை நீங்கள் அறிவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்ல கவனிங்க. ஆண்டவர் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்துக்கு உத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் இனர்ந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்றைக்கு நான் சொன்னேன், இது மறுரூபமாக்கப்பட்ட பொருள். அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய மனம் என் மாம்சம் அல்ல, மனம் புதிதாக்கப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டுமாம். அதற்கு இன்றைக்கு உங்களுடைய சரீரங்களை எல்லாம் நல்லா கவனிங்க. வசனம் தெரிந்ததுனாலே நீங்கள் என்னதான் உட்காரக்கூடாது. உங்கள் சரீரங்களை இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி? ஒரு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா? யார் இன்றைக்கு தங்களுடைய சரீரங்களை பலியாக ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதனை செய்கிறார்களோ அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நல்ல ஆராதனையிலே நல்ல கவனிங்க, 2 ஆராதனை இருக்கிறது. புத்தியுள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. தேவனுக்கு பிரியமான ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை. இந்த 2 விதமான ஆராதனைகள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக பெயர் பெற்றிருக்கிறார்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு புத்தி இல்லாத ஆராதனையை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்றைக்கு ஒரு நல்ல சபை, ஆவிக்குரிய சபையை தந்திருந்தால் அதற்கு நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் தேவாலயம், சிலக்கு இந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெரிகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் தேவாலயங்கள் கட்டப்பட்டது. எருசலேம் தேவாலயம், அது இல்லாதபடி ஒவ்வொரு ஊர்களே சிற்றாலயங்கள் இப்படி கட்டப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது இயேசு வந்த பிறகு நீங்கள் பார்த்தால், இயேசுடைய கல்வாரி சிலுவைக்கு என்று உயிர்த்தெழுந்த பின்பு, பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பின்பு உருவாக்கப்பட்டது சபை. அதற்கு பின்பு எல்லாரும் நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த அதுக்கு பின்பு இந்த புதிய ஏற்பாட்டிலே சபைகள் தான் இன்றைக்கு இருக்கிறது. அவை சபையின் காலம் என்று அது சொல்லப்படுகிறது. ரோமாபுரி சபை, கொரிந்து சபை, கலாத்திய சபை, தெசலோனிக்கே சபை, பிலிப்பி சபை, இப்படி எல்லாம் சபை சபை என்று எல்லா சபைகள் தான் உண்டாயிற்று. தேவாலயம் கட்டப்படவில்லை. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மக்களுக்கு உயர்ந்த கோபுரத்தையும் அழகையும் பார்த்து இத்தனை வருஷம் இருந்ததென்றெல்லாம் சொல்லி பெருமை பாராட்டுகிறார்கள். கர்த்தர் ஒரு கல்லி மேல் ஒரு கல் இராதபடி தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும். இன்றைக்கு உலகத்திலே இருப்பது ஆண்டவருக்கு தேவை கர்த்தருடைய ஆவிக்குரிய சபை. ஆமென். ரட்சிக்கப்படுகிற மக்கள் சேர்க்கப்படுகிற சபையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் சபையின் ஒரு அங்கத்தினர்களாக பாரம்பரியங்களை விட்டு விலகி நீங்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். யார் யார் இந்த ராத்திரி வேளையிலே பாரம்பரியத்தில் இன்னும் உங்களை கட்டி வைத்திருப்பீர்களானால், சிக்கி இருப்பீர்களானால், அருமை சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். தேவன் இன்றைக்கு ஒரு உன்னை கழுவி சுத்தமாக்குவதற்கு, ஒரு உப்பாக மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய சபையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையைத்தான் ஆண்டவர் நாள் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஆகவே இந்த சபையிலே இருந்து கர்த்தருடைய சத்திய வசனங்களை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை
செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப இதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த நாட்கள் நம்ம எல்லாருமே, நான் காலையை கூட சொன்னேன், நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். நேற்றைக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று பொதுவாக ஒரு காமன் பிரேயர் சொல்லிவிடுகிறார்கள். நல்லா கவனிங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்திலே சும்மா ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், குற்ற குறைகளை மன்னியும் அப்படி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி போகக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நீ என்ன செய்யுமோ அதை மட்டும் சொல்லணும். ஒரு நாளிலே நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? உண்மையே சொல்ல மாட்டோம். ஒருத்தன் ஒரு ஆலயத்தில் போய் சாமியாரத்தில் முழங்கால் நின்று இருக்கிற இடத்துல அழுது அழுது நடுமுழங்கான்னு அழுது 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 கொண்டு அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப நேரம் அழுகிறான். இந்த சாமியார் பக்கத்தில் போய் பார்த்து, ஏப்பா நீ எவ்வளோ அழுகிற, என்ன தப்பு பண்ண அப்படின்னு. அவன் சொன்னான், சாமி நான் ஒரு கயிறு திருடுனேன் அப்படின்னா. என்ன திருடுனேன் சொல்லுங்க? ஒரு கயிறு திருடுனேன்னா. அப்போ ஒரு கேட்ட, ஏன்டா நீ இவ்வளோ கயிறு திருடினதுக்கு இப்படி அழுற? ஒருத்தர் என்னென்னமோ அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு வாரான், ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கான், நீ ஒரு கயிறு திருடினதுக்கு இவ்வளோ அழுறியே? இல்லை கயிறு தான் திருடினாயா இல்லை வேறு எதுவும் செய்தாயா என்று கேட்டார். திருப்பி திருப்பி கேட்டார். அப்போ சொன்ன, சாமி நான் கயிறு தான் திருடுனேன், கயிறுடைய அச்சத்தில் மாடும் கிடந்தது அப்படின்னு சொன்னான். இதான் விளங்குச்சு. புரியல உங்களுக்கு? ஏன் திருடினது எது? திருடினது எது? மாடு. அறிக்கை செய்வது எது? கயிறு. இதான் நிறைய பேர் பண்ற வேலை. பாருங்க, செய்ததுக்கு மாட்டை திருடிக்கிட்டு இவன் கயிறை திருடினேன்னு அறிக்கை செய்கிறான். இது போல தான் நம்ம அநேக நம்ம செய்த பாவத்தை சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருக்கு கரெக்டா இன்னதை செய்தேன் என்னை சொல்லிட்டா போதாலும், நீங்க ஒரு காரியத்தை ஜெபித்தாலுமே சும்மா ஆண்டவர் எனக்கு என் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொன்னா என்ன செய்கிறது? ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு என்ன ஆசீர்வாதம் வேணும் பர்டிகுலரா சொல்லி கேளுங்க, அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் புதுசாக ஊழியத்து போனார், ரொம்ப காலத்துக்கு முன்னால. அப்போ என்ன செய்தார்னா, அவர் நடந்து நடந்து ஊழியம் செய்து இவருக்கு என்ன நடக்க முடியல. ஆண்டவரை கேட்டார், ஆண்டவரே ஒருத்தர் என்னென்ன வண்டியெல்லாம் வச்சிருக்கா, சைக்கிள் வச்சிருக்க, எனக்கு ஒரு சைக்கிள் தரக்கூடாதா, எனக்கு சைக்கிள் தாரும் சைக்கிள் தாருன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவர் ஆண்டவர் சைக்கிளே கொடுக்கவில்லையா. அப்போ இவர் ஆண்டவர் எத்தனை நாளப்பா மட்டும் ஜெபம் பண்ணிய சைக்கிளுக்காக ஒரு சைக்கிள் தரலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன, மகனே நீ சைக்கிள் தாரும் சைக்கிள் தான், எந்த சைக்கிள் உனக்கு தாரது? ஒரு நல்ல சைக்கிள் வேணும். அன்றைக்கு அவன் கேட்ட காலத்தில் ஹெர்குலிஸ், பிலிப்ஸ் என்று சொல்ல பல கம்பெனி சைக்கிள் இருந்தது. அப்போ உனக்கு என்ன சைக்கிள் வேணும்னு என்கிட்ட சொன்னால் தானே தர முடியும். நீ சைக்கிள் தாரனா எப்படி அந்த சைக்கிள் தாரது அப்படின்னாராம். உடனே அவன் அடுத்தது விவரமாக சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஹெர்குலிஸ் சைக்கிள் வேணும். இதெல்லாம் ரொம்ப 40 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் இந்த சைக்கிள், ஹெர்குலிஸ் சைக்கிள் எனக்கு தாரும் என்று கேட்டான். 3வது நாள் அவ வீட்டில் இருக்கும்போது ஒருவர் வீட்டுக்கு வந்த கண்டு சொன்னார், பாஸ்டர் நாங்கள் எங்களை ஊரில் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்து நாங்கள் இன்னொரு தூரமான ஊருக்கு போகிறோம். ஆகவே நாங்கள் பொருட்கள் எல்லாம் ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். எல்லா பொருட்களும் கொண்டு போக முடியாது. இந்த சைக்கிள் இப்போ வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆயிற்று. இந்த சைக்கிள் இங்கே வைத்துக் கொள்கின்ற சொல்லி சைக்கிளை கொடுத்து சாவியை கொடுத்தார். அந்த சைக்கிளை பார்த்தா ஹெர்குலிஸ் சைக்கிள். விளங்குதா உங்களுக்கு? அப்ப கர்த்தரிடத்தில் நீ என்ன சொல்லி கேட்கிறியோ அது எந்த தேவையோ அதை கர்த்தனுக்கு செய்ய வல்லவர். அதுபோல எந்த தவறு செய்தோம் அதை குறிப்பாக ஆண்டவர் சொல்லி நான் இதை செய்தேன்னு சொல்லிவிட்டால் என்ன கர்த்தர் மன்னிக்கிறார். சிலருடைய சுபாவங்களே மாறாது. இன்னைக்கு நல்ல விசுவாசிகளாகிய நீங்கள் நீ ஒரு உப்பாக மாற, உப்பு என்று சொல்ல கர்த்தர் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்று. அங்கே பலி, போஜன பலி செலுத்துவதற்கு இந்த உப்பு மிக தேவை. பலி செலுத்த உப்பை பயன்படுத்தினார்கள், கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு உப்பாக மாறுவதற்கு உங்களுடைய எல்லா அழுக்குகள் மாற இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெறும் கையடிச்சு பாட்டுப்பாடி அல்லேலூயா போட்டு ஆராதனை செய்து போதற்கல்ல, உன் வாழ்விலே கத்த ஒரு மறுரூபத்தை இன்றைக்கு கூட்டங்கள் மூலமாய் பெற்று தர வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் திருந்த மாட்டாங்க. அப்படியே கல்லுருண்ட மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. வசனம் காதலை கேட்கும் உள்ளத்திலே போகிறதில்லை. எல்லாம் நீங்க வசனங்களை கேட்கும் போது இந்த வசனம் உங்களுக்காகவே ஆண்டவர் அதை தருகிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த பகுதியிலே குறைபட்டு இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து உங்களை மறுவப்படுத்த வேண்டும், சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு வாழைக்காய் திருடன் வருவன் இருந்தான். என்ன திருடன்? திருடன பல வகையான திருடன் உண்டு. என்ன? சைக்கிள் திருடன் உண்டு. சைக்கிள் திருடன் சைக்கிள் தான் திருடுவான். நகை திருடன் நகையை தான் திருடுவான். பஸ்ஸில் போனாலும் நகையை தான் திருடுவான். வீட்டுக்குள்ளே போனாலும் நகையை தான் திருடுவான். அதுபோல் பணம் பறிக்க திருடுவான், பணத்தை தான் திருடுவான், வேற எதையும் பண்ண மாட்டான். இப்படி பல வகையான திருடர்கள் உண்டு. அவன் இந்த திருடன் என்ன தான் திருடுவான்? வாழைக்காய் திருடன். இப்போ நம்ம இடத்துல நிறைய வாழைத்தோட்டம் இருப்பாருங்க. அந்த சமயத்தெல்லாம் என்ன செய்வான்? வாழைத்தோட்டத்தை அந்த கொலை வந்து கொஞ்சம் விளைச்சலான உடனே ஒரு மாடம் கட்டி என்ன காவல் காப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா திருடன் வந்து வெட்டிட்டு போவான். இப்படி ஒரு ஊரில் என்ன செய்தான்னா, ஒருத்தன் அந்த வாழைத்தோட்டத்தில் நிறைய அப்பப்போ கொலைகள், கொலைகள் எல்லாம் திருடு போகிறதை பார்த்து விட்டு என்ன செய்தார்கள்? அப்படி ஏதாவது நாள் இது யார் திருடன் பிடிக்க வேண்டும் என்று 2-3 பேர் மறைந்திருந்து காவல்கள் காத்தார்கள். ஒருவன் வந்து அந்த 3 வாழை கொலைகளை வெட்டி அதை கட்டி அப்படி தலையிலே தூக்குற அந்த நேரத்தில், இரவு நேரத்தில் இவளை திருடை கள்ளங்கள்ளையும் சத்தம் இருந்த ஒரு பாஷையில சொல்லி சத்தமிட்டு ஓடிப்பனை சுத்தி வளைத்தனை பிடித்து விட்டார்கள். பிடித்து விட்டு என்ன செய்தார்கள்? இந்த கொலையெல்லாம் கொண்டு போய் அங்கே ஊருக்குள்ள கொண்டு போய் ஒரு மரத்தில் பிடிச்சி கட்டி வைத்தார்கள். காலை நேரத்திலே ஊர் தலைவன் வந்தான். இவள் எல்லாரும் இளமான மக்கள் அங்கே வந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? இவன் இனி இந்த வாழைக்காய் திருட போகக்கூடாது, இந்த தொழில் செய்யக்கூடாது, இன்னும் சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரில் முக்கியமான எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? இவன் திருடின வாழைக்காயிலை கொஞ்சத்தை எடுத்து அதை ஒரு பூ மாலை போல நூலில் கட்டி அவன் கழுத்தில் தொங்க போட்டாங்க. கழுத்தில் தொங்க போட்டு நெத்தியிலே வாழைக்காய் திருடன் என்று ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி தெரு தெருவாக கூட்டிட்டு போனார்கள். அவன் என்ன செய்வன்? இதை பார்த்து இதோடு அவன் தொழிலை விட்டு விலகிடுவான், திருந்திடுவான்னு சொல்லி கொண்டு போனார்கள். இவன் 4-3 தெரு அப்படி சுத்திக்கிட்டே வந்தான். அவன் வீடு இருக்க தெரு பக்கத்தில் வந்தான். இவன் மனைவி, ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானே, எவ்வளோ நாள் இப்படி எல்லாம் கொண்டு வந்து நம்மள சாப்பிட்டோமே, மாட்டிக்கிட்டானே சொல்லி புருஷன் எந்த கோலத்தில் வருவானோ தெரியலேன்னு சொல்லி கதவை கொஞ்சம் திறந்து வச்சு அப்படியே ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தான், எப்படி வருவான். கள்ளன் திருடனுக்கு தெரியுமில்ல. அவன் வீட்டு பக்கம் வந்தான், கதவு கொஞ்சம் திறந்து மனைவி அங்கே கண்ணை வச்சு பார்த்துருக்கிறத பார்த்தான். அது என்ன செய்தான்? அவன் கொஞ்சம் ரொம்ப டயர்டானது மாதிரி கொஞ்சம் நின்றான். எல்லாரும் ஏதோ ரொம்ப அவன் நடந்து கஷ்டப்படுறான் போல இருக்கு, ரெஸ்ட் எடுக்க நிற்கிறான் நினைத்தார்கள். அது என்ன செய்ய தெரியுமா? கழுத்தில் கிடந்த 2-3 வாழைக்காய் எடுத்து பிடிச்சு இழுத்து அந்த கதவு இடுக்கு வழியாக வீசி எறிந்து மனைவியை பார்த்து சொன்னானா, இந்த வாழைக்காய் தாண்டு பச்சி சுட்டு வைடி, 4 தெரு சுத்திட்டு வந்துடுவேன் அப்படின்னா. நாம புரிஞ்சுதா அவங்களுக்கு? 4 தெரு சுத்திட்டு வந்துடுவான். நீ பச்சி இந்த வாழைக்காய் பச்சி சுட்டு வை. இந்த ஜென்மத்தை திருத்த முடியுமா? யோசித்து பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதான், திருந்ததுக்கு மனம் இல்லை. எவ்வளவு வசனங்களை கேட்கிறோம், எவ்வளவு சத்தியங்களை கேட்கிறோம், கடைசி கால செய்திகளை கேட்கிறோம். தேவ சபை, தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பொல்லாத குணங்கள், சுபாவங்கள், வழிகளை எல்லாம் விட்டு திரும்பி நீ மறுரூபமாக்கப்பட்ட ஒரு உப்பாக மாற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பொதுவாக இன்றைக்கு என்ன செய்ய, நீ மறுரூபமாக வேண்டுமானால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 10:6 சொல்லுகிறது. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். 1ஆம் வசனத்திலே. 6ஆம் வசனத்திலே வந்து சாமுவேல் சொல்ல சவுலை பார்த்து, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி இந்த சவுல் ஒரு சாதாரணமான கழுதை மேய்த்துக் கொண்டிருந்தவன்.
இப்பொழுது அவனை கத்த அரசனாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு சொல்லுகிறார், இப்பொழுது கவனிங்க, இப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 9ஆம் வசனத்தின் நடுவிலே பார்த்தால் தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். வேற இருதயத்தை கொடுத்தார். ஒரு ராஜ அபிஷேகம் பெற்றவன் இன்னைக்கு மறுரூபமாக்கப்பட வேண்டும். வேறு இருதயம், வேறு மனிதர்களாக மாற வேண்டியது அவசியம். இதற்கு காரணம் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு இறங்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் இந்த வார்த்தையை கவனியுங்கள். எல்லார் மேலும் ஒரு கர்த்தருடைய ஆவி இந்த ராத்திரி வேளையிலே இறங்க போகிறது. நீங்கள் எத்தனை வாஞ்சிக்கிறீர்கள்? உன்னை கர்த்த மறுரூபப்படுத்தும்படி, வேறு மனுஷர்களாய் மாற்றும்படி, வேறு இருதயத்தை உருவாக்கும்படி இன்றைக்கு கர்த்தர் தேவ ஆவியின் அபிஷேகத்தை நமக்களை ஊற்றி தரும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்தில் இங்கே படிக்கும் போது என்ன செய்கிறது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்தால் ஆதியாகமம் 2:10 சொல்லுகிறது, அங்கே ஏதேன் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு பெரிய நதி ஓடி வந்து 4 பெரிய ஆறுகளாய் அதை பிரிந்தது என்று எழுதியிருக்கிறார். ஒரு நதி உண்டாயிற்று, அது 4 பெரிய ஆறுகள் பிரிந்து 4 தேசங்களுக்கு கடந்து சென்றது. நல்ல கவனிங்க. அதை முதல் ஆற்றின் பெயர் என்ன? பைசோன் என்று சொல்லுகிறது. 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். இந்த ஆறு எந்த தேசத்தை சுற்றி ஓடினது? ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடினது. ஆவிலா தேசம் என்றால் இன்றைக்கு நாம் சொல்லுகிற சவுதி அரேபியா என்று சொல்லுகிறோமே, இந்த தேசத்தின் அந்த நதி பைசோன் நதி அதை நல்ல கவனிங்க, தேசத்தை சுற்றி ஓடினது. இந்த நதி ஓடுகிற வரைக்கும் அந்த தேசம் எப்படி இருந்தது, நதி பாய்ந்த பின்பு அந்த தேசம் எப்படி ஆயிற்று என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அந்த நதி ஓடின போது அங்கு வேதம் சொல்லுது, அந்த இடத்தில் என்ன விளைந்தது சொல்லுங்க, எல்லாம் தெரிந்ததானே? பொன் விளைந்தது. பொன் மட்டுமல்ல விளைந்தது, அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, அங்கே பிதேலாகும் கோமேதக கல்லும் அங்கே உண்டாயிற்று என்று சொல்லி படிக்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யப்படுது? விலை உயர்ந்த பொருட்கள். இவன் நல்ல கவனிங்க. இந்த ஆவிலா தேசம் இந்த ஆறு தண்ணீர் பாய்கிற வரைக்கும் மண்ணாக இருந்தது, இப்போது பொன்னாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இதுவரைக்கும் விரும்பப்படாத, பயனில்லாத, எந்த செழிப்பில்லாத வறுமையான தேசமாக காணப்பட்ட தேசத்திலே இவள் கர்த்தருடைய அந்த நதியின் ஆறு ஓடி பாய்ந்தது. அங்கே இப்போது பழைய நிலைமை மாறினது, பொன்னாக விளைய ஆரம்பித்தது. அந்த கோமேதக கல்லுகள் விளையுந்த இரத்தின கல்லுகள் உண்டாயிற்று. இந்த கோமேதக கல் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த நகரத்திலே ஷியோ நகரத்தில் எல்லாம் வைக்கப்படுகிற கல்லுகள். பாருங்கள், இதெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு, விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப என்ன செய்யப்படு? பைசோ என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஃப்ரீலி ஃப்ளோயிங், அதாவது தங்கு தடை இல்லாம அது பாயக்கூடியதான் இந்த பைசோன் என்று பெயர். ரெண்டாவது, பைசோன் என்று சொல்ல தாராளம் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமும் அதற்கு உண்டு. இப்ப நல்லா கவனிக்க வேண்டும். இப்ப நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபிக்க நேரத்திலே ஒரு பைசோன் நதி இன்றைக்கு உங்களுக்குள்ளே பாய்ந்து ஓடி வர வேண்டும். ஒரு குடும்பத்தை சுற்றி ஓட வேண்டும், உடைய சரீரத்தை சுற்றி ஓட வேண்டும், உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுற்றி அது பாயுமானால் இதுவரைக்கும் மண்ணாக இருந்த நீங்கள் இனி பொன்னாக மாறுவீர்கள். யோபு சொல்லுகிறான், நான் இதுவரைக்கும் சோதிக்கப்படுவதற்கு முன்பு மண்ணாக இருந்தேன், அதை சோதித்த பின் நான் பொன்னாக இருக்கிறேன் சொல்லுகிறார். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீ பொன்னாக ஆண்டவருக்கு மாற வேண்டும். அதற்கு இன்றைக்கு ஒரு பெரிய மறுரூபம் வேண்டும். இதற்காக ஒரு மாற்றம் வர ஒரு நதி, ஒரு ஆவி, பரிசுத்தாவியின் நதி இன்றைக்கு உங்கள் ஊற்றப்பட பாய வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்யணும்? நான் சொன்னேன், அது தங்கு தடையில்லாம ஓடு. அப்படின்னா நீ கடந்து நல்ல நாங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற நேரத்தில் சில பாலாறெல்லாம் பாருங்க, நம்ம இடங்கள்லாம் பல நேரத்தில் பெரிய மழை, புயல் மழையெல்லாம் வரும்போது பாலாத்தில் தண்ணி வரும்போது அது என்ன செய்யும்? மரம், செடி, தடியெல்லாம் இழுத்து கொண்டு வரும். சின்ன சின்ன குடிசை வீடெல்லாம் இழுத்துக்கிட்டே வரும்.
அங்கே ஆடு மாடெல்லாம் இழுத்துக்கிட்டே வருதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்ப இது என்ன செய்யுது? எதுவும் அங்கே குறுக்க நிற்க முடியாது. நல்லா கவனிங்க. அதை ஃப்ரீலி ஃப்ளோயிங், தங்கு தடையில்லாம அந்த நதி பாயுதுன்னு சொன்னா எந்த பாறை நடுவில் இருந்தாலும் உருட்டி கொண்டு அதை உடைத்து துண்டு துண்டாய் மாற்றிவிடும். மரங்கள் குறுக்கே விழுந்து எல்லாம் இழுத்து கொண்டு ஓரத்திலே கட்டிவிடும். இதெல்லாம் அந்த தண்ணீர் செய்யும். வேகமாய் ஓடி வரும்போது இன்றைக்கு எல்லாம் நீங்க ஜெபிக்கிற நேரம். இன்றைக்கு ஒரு அபிஷேகத்துக்காய் 2ஆம் நாளிலே இப்போது ஜெபிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இறங்கி வரும்போது, பைசோ நதியாகிய தேவனுடைய வல்லமை உண்மையில் பாயும் போது, இன்னைக்கு எல்லா கடன் பிரச்சனைகளை கர்த்தர் இன்னைக்கு எல்லாம் அடித்து ஓட பண்ணுகிறார். சரீரத்தில் வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. உடைய மனதில் இருக்கிற குழப்பங்களை, மன அழுத்தங்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி அமைத்து, உடைய ஊழியத்தில் இருக்க தோல்விகளை தேவன் மாற்றி அமைத்து கர்த்தர் உன்னை மறுவப்படுத்தி புதிதாக்கும்படி இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வருகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிற முழங்கால் போடலாம். இன்னைக்கு நல்ல அந்நிய பாஷை பேசி தாராளமா பேசணும். அந்நிய பாஷை பேசணும். அல்லேலூயா. கட என்று நீ வாயை விட்டு கொடுக்க. சில எல்லாம் அந்நிய பாஷை பேசணும்னா கடன் வாங்கி பேசுவாங்க, இந்த மாதிரி பேசுவாங்க. சில வாலிப பிள்ளையெல்லாம் என்னைக்கு உள்ள பரிசுத்தாய் பெற்றையும்பாங்க, பிறகு அதுக்கு பரிசுத்தாவையும் இருக்காது, எந்த ஆவியும் இருக்காது, அந்நிய பாஷையும் இருக்காது. சும்மா உம்மங்காளி மாதிரி உட்கார்ந்துருக்கு. இந்த எல்லா பிள்ளைகளும், வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஒரு விஷயம், தேவ ஆவியினால் நிரப்பப்பட போகிறீர்கள். உடைய வாழ்வை கர்த்தர் மண்ணாக இந்த உன்னை பொன்னாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். விலையுயர்ந்த கோமேதக கல்கள், விலையுயர்ந்த நல்ல குணாதிசயங்கள், நல்ல சுபாவங்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். கர்த்தர் இன்றைக்கு அநேகருக்கு பயன்படக்கூடிய தேவ பிள்ளையாய் மாற்ற போற விசுவாசியங்கள் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு கர்த்தரோடு சொல்லுகிறார். இவனை விட்டு கொடுத்து ஜெபிப்பாயானால், இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உண்மை இறங்கி வருமானால், நல்ல ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி நீ இழந்து போன கிருபையை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வாயானால், இன்றைக்கு அநேக மாற்றங்கள் வாழ்விலே உண்டாகும். உன் பிள்ளைகளுக்குள்ளே சில மாற்றங்கள் வரும். திருமண தடைகள் நீங்கும். இந்த கடன் பிரச்சனை மறையும். அல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூட காரியங்கள் ஒன்றுமில்லை. எல்லாம் வேதனைகள் மாறி இப்போது அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிற இந்த சரீர வியாதி, இந்த கூட்டம் முடிந்து போகும், நீ காண மாட்டாய், நீ தேடியும் காணாதிருப்பாய் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு சில மாற்றங்களை தருவார். எல்லா நல்ல வாய்களை ஜெபிக்கலாமே. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற சில குற்றங்கள், குறைகள் இன்னைக்கு அடித்து கொண்டு போகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அது எல்லாம் உன்னை மோசப்படுத்த கூடாதபடி இன்றைக்கு நல்ல ஒரு பொன்னாக, நல்ல உப்பாக நீ மாற்றப்பட கர்த்தர் மறுவப்படுத்துவாராக. அருமை வாலிப தம்பி, இவ விட்டு கொடுத்து ஜெபி. வாலிப சகோதரி, உன்னை விட்டு கொடுத்து ஜெபி. அருமை தாய் தந்தை எல்லா சகோதர சகோதரிகள் நல்ல வாய்களை தரவுங்க. வாயை கட்டி வைக்க கூடாது. பிசாசு உன்னை ஜெபிக்க விடாதபடி, பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடி இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? அவன் தடை செய்கிறான். இன்னைக்கு எல்லாம் நல்ல வாய்களை தரவுங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஆவிகளை கழி கூறுங்க. லோரி லோரி. சத்துருவை கட்டி ஜெபிங்க. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு சத்துடைய அதிகார வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலும் அளிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். நீ மறுபமாக்கப்படுவாய். பைசோ நதி வரும்போது மண்ணாக இருந்த இடத்தை பொன்னாக கர்த்தர் மாற்றி மறுபப்படுத்தினாரே. ஆசீர்வாதத்தை விளைய செய்தாரே. இன்றைக்கு வறுமைகள் மாறி போய்விட்டதே. துக்கங்கள் நீங்கி போய்விட்டதே. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாராக. நல்ல ஆவியிலே கலிகூர்ந்து ஆமென், ஆமென், ஆமென். சேர்ல இருக்கிறவர்கள் முடிந்தால் எழுந்து நின்று நல்ல ஜெபிங்க. சேர்ல இருக்கிறவர்கள் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நல்ல வாய்களை திறந்து நீ ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஹல்லேலூயா. இன்றைக்கு சில வியாதிகள் உடைய சரீரத்தில் விலகி ஓடுகிறது. சில பிரச்சனைகள் உன்னை விட விலகி ஓடுகிறது. ஒன்றை தடுத்து நிறுத்த முடியாது. நல்ல வாய்களை திறந்து விட்டுக் கொடுங்க. விட்டுக் கொடுங்க. புது மனுஷனாய் மாற வேண்டும். வேறு மனுஷனாய் மாற வேண்டும். கர்த்தர் உனக்குள்ளே சில மாற்றத்தை தருவாராக. In the name of Jesus, in the name of Jesus Lord, in the name of Jesus Lord. Hallelujah, hallelujah, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். இந்த நேரத்தில் இறங்கட்டும். எல்லா மேலும் தேவ ஆவி, தேவ ஆவி இறங்கட்டும். எல்லா பொல்லாத ஆவியே, குடும்பங்களை மோசம் போக்கிற ஆவியே, ஜெபிக்க விடாமல் இருக்க கருணத்தையின் ஆவி இன்னைக்கு உன்னிட்ட விலகி போவதாக.
கனநித்திரையின் ஆவி ஜெபிக்க முடியவில்லையே, இன்னைக்கு அது விலகி போவதாக, வேதனைகள் மாறுபட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலும் விடுதலை உண்டாவதாக, ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவீராக. In the name of Jesus, in the name of Jesus, heal the name of Jesus. தேவ வல்லமை, தேவ வல்லமை எல்லாரையும் நிரப்பட, எல்லாரையும் நிரப்பட. எல்லா ஊழியத்தில் விடுதலை உண்டான ஊழியங்களுக்குள்ளே ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக, மறுரூபத்தை தருவாராக. இயேசுவின் நாமத்தில் ஊழியங்களை மோசப்படுத்துகிற சத்துட அதிகாரங்கள் கர்த்தருடைய நாமத்தில் அகன்று போகட்டும். நன்றி, 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 நன்றி. ஆமென். குடிகார மகன், குடிகார புருஷன் அவர் மாற்றப்படுவான். கர்த்தரை மாற்றி அமைப்பாராக. குடும்பத்திலே சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. எல்லா சேற்ற அழுக்குகள் நீக்கட்டும், உன்னை கர்த்தர் சுத்திகரிக்கட்டும், தேவ சாயலை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். எல்லாம் மேல், எல்லாம் மேல். தேவ ஆவியே, தேவ ஆவி இறங்கட்டும், தேவ ஆவி தங்குதடை இல்லாமல் இறங்கட்டும். எல்லார் ஆவியிலே கழிகட்டும். இழந்த கிருபையை பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த அபிஷேகத்தை பெற்றுகள். Receive the power, receive the power. இழந்து போன வல்லமையை பெற்றுகள், பெற்றுகள், பெற்றுகள். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுகள், இழந்து போன ஜெப ஆவியை பெற்றுகள், இழந்து போன கிருபைகளை பெற்றுகள், அவன் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுகள். லபா ரபா லபா ரபா சந்தலா. கதை மாற்றுவாராக, மாற்றி அமைப்பாராக. கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சகோதரர் நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமாய் அந்நிய பாஷையில் பேசுங்க, வாய்களை திறங்க, ஆவியினால் நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா. ரம்பல பூதலப சந்தர தீமா பாபா தீமா ரக்கா பாரியா. ஓ ஓ ஓ தீமா பாபா பாதா லீமா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் மறுரூபமாக்குவாராக, மாற்றி அமைப்பாராக. தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட. எல்லா நல்ல கரங்களை தட்டி, எல்லா கரங்களை வாய்களை திறந்து வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா
கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பாய், அவன் நாமத்தை நீ. ஓ, thank you. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி நன்றி நன்றி. ஐயா ஐயா, தேவ வல்லமை, தேவ வல்லமை இறங்கு, தேவ வல்லமை இறங்கு, தேவ வல்லமை இறங்கு, தேவ வல்லமை இறங்கு, தேவ வல்லமை இறங்கு. அதை கிளம்புகவே சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் அதை கிளம்புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனும் தாவரமே. ஹல்லேலூயா. சேட்டையின் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார், அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, praise God, praise God, praise God. வல்லமை வல்லமை வல்லமை. ஓ ஐயா ஐயா, தேவ வல்லமை, தேவ வல்லமை எல்லாம் மேலும் இறங்கி வருகிற நேரம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ரபா 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 ஈஷா ரபா 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 ரபா. ஓ ஈஷா கலபா ஏ பாபா 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 பாபா. வல்லமை வல்லமை வல்லமை, தேவ வல்லமை. ஆமென். எல்லாம் தடைகள் மாறி ஏசு நாமத்திலே கட்டளை உடைக்கப்படுவார். In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஓ ஓ ஓ ஈகா பாபா பாபா. Shakala da la 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 kama dunia labu raba raba raba. Vidalaba Shandara Dibaria Labo, Vidalaba Shandara Dibaria Labo, Dalaba Shandara Dibaba Baba Baba Dibalaba Shandara Dibalame. Come and receive the power, receive the Holy Spirit. Hallelujah, hallelujah. வெற்றிகள் 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 இன்றைக்கு கட்டளைகள் உடைக்கப்படுவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக, கடன் பிரச்சனை விடுதலை உண்டாவதாக, கட்டளைகள் உடைக்கப்படுவதாக. தேவ வல்லமை இறங்கி வரட்டும், தேவ வல்லமை இறங்கி வரட்டும், தேவ வல்லமை இறங்கி வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவா ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. Thank you Lord. Abashandara Budala Bashandari Ni Marabudala Bashandara Di Barabudala Shandara Dara Di Barabo Ura Shakala Di Barakava Dunia Labo. Valamai 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 Naviyanava. Hallelujah, Hallelujah, Hallelujah. கர்த்த நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். Jesus Lord, Hallelujah, Hallelujah. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகம், இனி நான் அல்ல நீரே இயேசு நான். எல்லாரும் முழங்கால் என்று சொல்லுங்க.
என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாம் சேர்ந்து ஒரு விசை இயேசு நாயகா, இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. அப்படியே நாம் உட்காருவோமா? இந்த ஒரு அபிஷேகத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஜெபித்துக் கொண்டே போங்கள். இல்லை போன பின் வீட்டிலே மாற்றத்தை காண்பீர்கள். உன் சரீரத்தில் சில வியாதிகள் மறைந்து போயிருப்பதை காண்பீர்கள். உன் வீட்டுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவதை காண்பீர்கள். அநேக சூழ்நிலைகளை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னது போல தேவன் பல காரியங்கள் உன்னிட்டு மறைந்து போயிருக்கும். எத்தனை விசுவாசிக்கிற கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, இதுவரைக்கும் உப்பு மறுபமாக்கப்பட்ட உப்பு என்று நான் உங்களுக்கு சொல்லி இதுவரைக்கும் சொன்னேன். அடுத்து சில வார்த்தைகளை வேகமாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது ஒரு உப்பு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், 21ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எரிகோ பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு பகுதியை படிக்கிறோம். இந்த பகுதியிலே 2 ராஜாக்கள் 2:19 21 வரைக்கும் தெரியாதவர்கள் வீட்டில் போய் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். இங்கே சாபத்தை முறியடிக்கிற உப்பு என்று நான் 2வது சொல்லுகிறேன். இதுவரைக்கும் சொன்ன உப்பு மறுபமாக்கப்பட்ட உப்பு. 2வது நான் சொல்வது சாபத்தை முறியடிக்கிற உப்பு. அது என்ன? எரிகோ பட்டணத்தை பற்றி 19 படிக்கிறோம். அந்த 18 எரிகோவிலிருந்து வந்த பின்பு எலியா பரலோகத்துக்கு போனான். எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வந்து விட்டான்.
எலிசாவை பார்த்து எரிகோவின் மக்கள் சொன்னார்கள், ஆண்டவனே, நீர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நீளமும் பால் நீளம் என்று சொன்னார். அதாவது வாழ்வதற்கு நல்ல ஒரு பட்டணம், நல்ல அழகான ஒரு பட்டணம் இது. அங்கு எந்த சந்தேகமும் இல்லை. பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய சாலைகள், ரோடுகள் இருக்கிறது, தண்ணீர் வசதி இருக்கிறது, எல்லாம் அங்கே செழிப்பு இருக்கிறது. எரிகோ என்றால் பேரீச்சம்பரங்களின் பட்டணம் என்பது பொருள். அந்த காலத்திலே அந்த எரிகோவில் உள்ள பேரீச்சம்பரங்கள் தான் ரொம்ப பெருசா, ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்கள் ஒரு முறை இஸ்ரவேல் தேசம் போன போது அந்த எரிகோ எல்லாம் போய் பார்த்தோம். அங்கே கடைகளிலே இப்பெல்லாம் குறைவு. என்ன செய்வார்கள், பெரிய பெரிய பழங்களாக திராட்சை பழங்கள் பாக்ஸில் வைத்து விற்பனை செய்வார்கள். எனவே பேரீச்சம்பரங்களின் பட்டணம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு பிந்திய நாட்களில் அது சாபமான பட்டணம் என்று மாற்றப்பட்டது. அந்த யோசுவா எரிகோ பட்டணத்தை, அங்கே அலங்கத்தை இடித்து அதை ஜெயித்த பின்பு அது என்ன செய்த, சாபமான பட்டணமாக மாற்றப்பட்டது. இப்பொழுது அந்த எரிகோ மக்கள் சொல்லுகிறார், ஆண்டவனே, இந்த இடம் நன்றாக இருந்த இடம், நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடம், ஜனத்தை சந்தோஷப்படுத்தின இடம். ஆனால் இப்போதோ இந்த பட்டணம் குடியிருக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. காரணம் 2 காரியங்கள். ஒன்று தண்ணீர், வாட்டர் என்ற லேண்ட். ஒன்று தண்ணீர் என்ற நிலம். தண்ணீர் கெட்டு போய்விட்டது, நிலம் வேஸ்டா போய்விட்டது. பயிர் செய்ய முடியாதபடி, பலன்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அதை போய்விட்டது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன செய்கிறது, அநேகருக்கு இதை சாபத்தை கொண்டு வந்த ஒரு எரிகோவாக அது காணப்பட்டது. இந்த நேரத்தில் எலிசா சொன்னது உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னால், அந்த மூப்பர்களை பார்த்து 20ஆம் வசனத்திலே ஒரு புது தோண்டியை கொண்டு வந்து அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். 21ஆம் வசனத்தில் நீருட்டண்டையில் போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி சாவும் வராது, நிலப்பாலும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபடி 22ஆம் வசனம், அந்த தண்ணீர் இந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆகவே அந்த பட்டணத்தை சாவு நிறைய வந்து கொண்டே இருந்தது. தண்ணீரை குடித்தால் சாவு, இதே ஒன்றை சமைத்து சாப்பிட்டால் சாவு வந்துடும், வியாதி வந்துடும். இப்படி ஒரு சாபம் அந்த பட்டணத்தை பிடித்திருந்தது. தீர்க்கதை சொன்ன ஒரு 2 காரியத்தை கொண்டு வர சொன்னான். ஒன்று ஒரு புது தோண்டி, அப்படின்னா ஒரு புதிய கிண்ணம், ஒரு பாத்திரம். 2வது அதிலே உப்பு. இது என்ன செய்யப்படுகிறது என்றால், இந்த புது தோண்டி என்று சொன்னால் அது இங்கிலீஷில் நியூ வெசல் என்று இருக்கும், சின்ன ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம், அதை தோண்டி என்று சொன்னால் அது புதுசாக இருக்கணும், பழசால யூஸ் பண்ணதல்ல, ஒரு புது தீர்மானம். இன்றைக்கு நீங்கள் அதை புது தோண்டின்னு சொன்னால் என்ன அர்த்தம், புது தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த கன்வென்ஷன் 2ஆம் நாளிலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் உடைய வாழ்விலே ஒரு புது தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் எங்கள் வாழ்விலே இவ்வளவு பெரிய நஷ்டங்கள், இத்தனை பெரிய கஷ்டங்கள், ஏன் இத்தனை பெரிய தடைகள், இத்தனை பெரிய தாமதங்கள், ஏன் இந்த காரியங்கள் இன்னும் நிறைவேற முடியாமல் தடையா இருக்கிறது, இதை முறிக்கப்பட வேண்டும், சாபங்கள் முறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு புது தீர்மானத்தை எடுத்து அதிலே உப்பை போட வேண்டும். இந்த உப்பு என்று சொல்லும்போது கொலோசியர் 4:6 படித்தீர்களானால், கொலோசியர் 4:6 உங்களுடைய வசனம் உப்பால் சாரம் மேறினதாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த உப்பு என்று சொல்வது என்ன, நல்ல சாரமுள்ள, வல்லமையுள்ள, நல்ல ஆரோக்கியமான வசனத்தை அது காட்டுகிறது. நல்ல கவனிய, வசனத்திலே ஆரோக்கியமான வசனம் இருக்குது, ஆரோக்கியம் இல்லாத வசனமும் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வளர நல்ல ஆரோக்கியமான வசனத்தை இன்றைக்கு பற்றிக்கொள்ள வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயமாகிய கிணற்றுக்குள்ளே நல்ல புது தீர்மானத்தோடு நல்ல ஆரோக்கியமான வசனத்தை வார்த்தை உள்ளே அனுப்புங்கள்.
அது உள்ளே போக போக உன்னுடைய குடும்பத்தை, வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற சாபங்கள், வாழ்க்கையை கெடுக்கிற ஆவிகள், குடும்பத்தை நஷ்டப்படுத்துகிற வல்லமைகள், உடைய ஜீவியத்தை கெடுக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போய் இனி உனக்கு சாவு இல்லை, நிலத்தில் பாழு இல்லை, தண்ணீர் ஆரோக்கியமாக்கப்பட்டது, பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கே உண்டாகிறது. இந்த உப்பு என்று சொல்லாகவே சாபத்தை முறியடிக்கிற உப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்விலே ஆண்டவருக்கு முன்பாக இந்த நல்ல ஒரு தீர்மானத்தோடு, உண்மையோடு, நேர்மையோடு, ஆண்டு எல்லாம் நீ உன்னை வாழ்க்கை புதுசா மாற்றுங்க. பழைய தோண்டி, பழைய பாத்திரம், பழைய இருதயம், பழைய லைஃப் ஸ்டைலை மாற்றி எனக்கு ஒன்று புதிதாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தரை பார்க்கிற கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மையாய், உத்தமமாய், புதுசா மாறுவீர். அநேகருக்கு புதுமை போலானேன் என்று சொன்னது போல மாறுவீர்களானால் கர்த்தருடைய கிரியைகள் உன் வாழ்விலே நடக்கும். பல வருஷங்களுக்கு முன்பு, பல வருஷம்னா அந்த கொரோனா காலத்துக்கு முன்னாலே நான் பேப்பரில் ஒரு செய்தியை படித்தேன். நம்ம தமிழ் பத்திரிகையிலே அது என்ன போட்டிருந்தது, இந்திய மனிதனுக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்த துபாய் மன்னர் என்று ஒரு ஹெட்டிங். இந்திய மனிதனுக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்த துபாய் மன்னர் என்று ஒரு தலைப்பு போட்டு அதை மேட்டரிலே போட்டு இருந்தது. அதை நான் படித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது என்ன, ஒரு மனிதன் துபாய் தேசத்துக்கு நம்முடைய தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு வேலைக்கு சென்றான். அது பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாது. குடும்பத்தின் கவனிங்க, குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தமாக அங்கே வேலைக்கு சென்றான். அவனுக்கு என்ன வேலை, அங்கே டிச் எல்லாம் கிளீன் பண்ணுவது. கொஞ்சம் நல்லா சிந்திக்க கவனிங்க. நம்ம ஆட்கள்லாம் அங்கே ஊரில் போய் என்னென்னமோ பண்ணி மேய்ப்பாங்க, ஆடு மேய்ப்பாங்க, எல்லாம் மேய்ச்சிருங்க, அதை பெரிய பந்தா காட்டிட்டு என்ன வருவாங்க, எங்கே வேலை ஃபாரினில் வேலைன்னு. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இவனுக்கு என்ன, அங்கே இந்த டிச்சு கிளீன் பண்ணுறான். ஒரு நாள் அவன் டிச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த துபாய் மன்னன், அதாவது துபாயினுடைய ராஜா, நாம் இங்கே பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோமே, இதுபோல அந்த துபாயினுடைய அந்த மன்னன் ராஜா கார்லே ரோடு வழியாக போய்கொண்டே இருக்கிறார். இது கதையல்ல, நடந்த சம்பவம், பேப்பரில் வந்த செய்தி. இவன் என்ன செய்த, இவர் கார்லே போய்கொண்டே இருக்கும்போது அந்த சிக்னல், நம்ம இடத்த போது சிக்னல் இருந்தது. ஆகவே சிக்னலே கார் நின்றது. இந்த ராஜா என்ன செய்வார், அப்படியே திரும்பி பார்க்கிறார். ஒரு மனிதன் அந்த டிச்சுக்குள்ளே நின்று தனியாக நிற்கிறான். இந்த டிச்சியை நல்ல கிளீன் பண்ணி இருக்கிறான். டிச்சின் எப்படி இருக்கும் தெரியும் தானே, சைடிலெல்லாம் புல் செடியெல்லாம் முளைச்சிருக்கும். வேண்டாத துணிமணிகள் இதெல்லாம் அங்கே தேங்கி அங்கங்கே நிற்கும். இவன் என்ன செய்கிறான், கை எடுத்து அந்த சுவர், அந்த ஓரம், ரெண்டு ஓரங்களிலும் இருக்கிற புல் செடிகள் முள்ளுகள் எல்லாம் பிடித்து இழுத்து அங்கங்கே சுற்றி இருக்க கிளீந்த துணி, அது துண்டுகள் எல்லாம் இழுத்து மேல் மட்டத்தை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றி ஓசை விட்டு தண்ணி விட்டு கழுவி அழகாக சுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். இதை பார்த்த அந்த மன்னனுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு பக்கம் ஒரு பெரிய பாரம். இவன் யாரும் அவனை சூப்பர்வைசர் பண்ண கவனிக்கையில் தன்னந்தனியா நின்று இத்தனை அழகாக வேலை செய்கிறானே என்று சொல்லி என்ன செய்தார்கள், அங்கே கார் அந்த பக்கம் போயிட்டு அங்கே போய் நிறுத்திவிட்டு காருக்குள்ளே எந்த ஒரு போலீஸ்காரனை கீழே இறக்கி விட்டு சொன்ன, அந்த டிச்சு கிளீன் பண்ணி இருக்கிற மனுஷனை அங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போம். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதை நல்லா குளிக்க வைத்து, நல்ல புது ட்ரெஸ் கடையில் இருக்கிற நம்ம காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து போட வைத்து, நாளைக்கு அரண்மனைக்கு கூட்டி கொண்டு வாருங்க என்று சொல்லி விட்டுட்டு போயிட்டார். இந்த போலீஸ்காரன் அவனை போய், பிரதர் இங்கே வாங்க, ராஜா உங்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னான். ஒரு கைகாலம் அப்படியே ஜீவனே போயிடும் போல, காட்டாருக்கு வந்துடும் போல இருக்கு. அது சொன்ன, ஐயா அவனுக்கு சரியான லாங்குவேஜும் தெரியாது, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் என் வேலையை தானே செய்கிறேன், இது ஒன்றுங்க கவலைப்படாது, பயப்படாது, நீ வா, ராஜானை கூப்பிடுகிற. கூட்டிகிட்டு போனா நல்ல குளிக்க வைத்தார்கள், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போட வைத்து
நல்ல சாப்பிடலாம் கொடுத்து அன்றைக்கி நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்க வைத்து விட்டு அடுத்த நாள் காலையில் ராஜாவுடைய அரண்மனைக்கு அவனை கூட்டிக் கொண்டு போனார். ராஜா அவனை பார்த்து கேட்டார், அப்ப நீ எங்கே இருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார். நான் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடையநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கு, இப்போ இருக்கு. இந்த கடையநல்லூர் என்ற இடத்திலிருந்து நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கிறேன். அப்போ இங்கே எதுக்குங்க வேலைக்கு வந்தாய்? என் குடும்பத்திலே எனக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் இருக்கிறார்கள். இவர்களை பிள்ளையெல்லாம் வளர்ந்துட்டு இந்த குடும்பத்தை நடத்த போதிய வருமானம் இல்லை, ஆகவே வேலை செய்து சம்பாதிப்பதற்காக வந்தேன் என்று சொன்னான். அப்போ இந்த ராஜாவனை பார்த்து கேட்டா, நீ அந்த நாட்டிலிருந்து எங்க நாட்டுக்கு வந்து இந்த டிச்செல்லாம் இவ்வளவு சுத்தமா கிளீன் பண்றியே, யாரும் உன்னை கவனிக்கவில்லை, யாரும் உன்னுடைய வேலை நடத்தவில்லை, சொல்லவில்லை, ஆனா எங்க தேசத்தை இவ்வளவு சுத்தமாக நீ வைத்துக் கொள்கிறாயே, உனக்கு எப்படி இந்த மனநிலை வந்தது என்று சொல்லியதை பாராட்டி அவர் சொன்னார், இனி உனக்கு அந்த வேலை நீ செய்ய வேண்டாம், உனக்கு நான் சிலர் ஏதாவது செய்ய விரும்புகிறேன், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு ஒரு மகள் கல்யாணத்துக்கு இருக்கிறாள், எனக்கு வசதி இல்லை, அதுக்கு ஏதாயிலும் செய்யுங்கள் என்று சொன்னான். அவங்க எனக்கு எவ்வளோ பணம் வேணும்? அவர் சொன்ன பணத்துக்கு மேலாக அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ கவலைப்படாதே என்று சொன்ன. வேற உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு மகன், அவன் படித்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னான். அவன் சொன்னான், அந்த மகனை இங்கே கொண்டு வா, அவனுக்கு விசா, பாஸ்போர்ட், அந்த டிக்கெட் எல்லாமே நானே போட்டு கொடுக்கிறேன், எல்லாமே கொண்டு வந்து அவனுக்கு கவர்மெண்ட்லே நல்ல ஒரு வேலைக்குள்ளே அங்கே உட்கார வைத்தான். இந்த சாதாரண மனிதனுக்கு அந்த அரண்மனையிலே ஒரு வேலையை போட்டு கொடுத்து ஒரு சம்பளத்தை கொடுத்தான். எதைத்தான் அந்த பேப்பர்ல வந்தது, இந்திய மனிதனுக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்த துபாய் மன்னன். ஏன்? அவனுடைய உண்மை, அவனுடைய இருதயம், அவனுடைய பணியை பார்த்து பாராட்டி, இன்றைக்கு ஒரு உலக மனுஷன் இப்படி செய்ய முடியுமானால் நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவர் இயேசு, நீ இரவும் பகலும் கூப்பிடுகிறவா இயேசு, உன்னை ரட்சித்த அபிஷேகமனர் இயேசு. அருமை சகோதரி சகோதரா, உன் குடும்பத்தின் இருக்கிற எல்லா வேதனை, சோதனை, சாபங்களை உடைத்து அழித்து தரித்திரங்களை, வறுமைகளை மாற்றி உன்னை வாழ வைக்கக்கூடிய இயேசு இந்த ராத்திரி இந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நீ ஒரு மறுரூபமாக்கப்பட உப்பாக மாறு. கர்த்தர் விரும்புகிற நிலையில் உண்மையாய் நேர்மையாய் கர்த்தர்காய் மாறு. சாபங்கள் மாறும், வேதனைகள் மாறும், உன் வாழ்க்கை கட்டப்படும், ஊழியங்கள் கட்டப்படும், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். மூன்றாவது ஒரு உப்பை சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 8:13 படித்தால் தாவீது என்ன செய்கிறான்? தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சிறிய அங்கே என்ன செய்தான்? தாவி இன்ஸ்டால்மெண்ட்ல வாசித்தாய் பார்த்துக்க நேரம் அல்ல. தாவீது என்ன உப்பு பள்ளத்தாக்கிலே 12,000 சீரியரை முறியடித்தான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இங்க உப்பு பள்ளத்தாக்கிலே 12,000 எதிரிகளை அவன் முறியடித்தான். அப்படியானால் உப்பு என்று சொன்னால் எதிரிகளை முறியடிக்கிற உப்பு. இன்னைக்கு நீ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையானால், ஒரு உப்பாக நீங்கள் மாற்றப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உனக்கு எதிராக வருகிற சகல அதிகார வல்லமைகளை நீ முறியடித்து ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போறேன், கவனியுங்கள். பழைய பாட்டின் காலத்திலே எதை கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. பழைய பாட்டின் காலத்திலே பொல்லாத மனுஷர்களோடு போராட்டம் இருந்தது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பொல்லாத மனுஷரோடு அல்ல, பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். அல்லேலூயா. எபேசியர் 6:12 தானே சொல்லுகிறது, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. பழைய பட்டிங்காலத்தில் பொல்லாத ஆவிகளோடு அல்ல, பொல்லாத மனுஷர்களோடு அடிக்கடி யுத்தங்கள் நடக்கும். இன்றைக்கு மனுஷனோடு அல்ல, பல ஆவிகளோடு போராடி யுத்தங்கள் இருக்குது. இன்றைக்கு இவைகள் எல்லாம் முறியடிக்க வேண்டுமானால், நீர் உப்பாக நீ என்ன செய்ய மாறுபடுவோமானால்,
அது என்ன செய்யும்? சத்துருக்களை முறியடிக்கும். இந்த நேரம் போனபடியினாலே அந்த வார்த்தை 5 வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிறோம். 4வது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 16:4 சொல்லுகிறது, நீ பிறந்த நாளில் உன் பிறப்பின் வர்த்தம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. சரி, நீ உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை. நடுவில் வார்த்தை இருக்கு. அங்கே வாசித்த நல்ல ஸ்பீடா வாசிப்பா. நான் வண்டி என்ன செய்யுது, அப்படியே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்கு. ஆகவே உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை என்று எழுதியிருக்கு. அப்ப உப்பு என்று சொல்வது என்ன? சுத்திகரிக்கக்கூடிய, அதாவது கிருமிகளை அது என்ன செய்து முறியடிக்கிற உப்பு. அதான் உப்பு. கிருமிகளை முறியடிக்கிற உப்பு. அதாவது உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை. அந்த குழந்தைகளை அந்த கால் நம்ம தேசத்தில் அப்படி இருக்கான்னு தெரியல. அந்த இஸ்ரவேல் தேசத்திலே குழந்தைகள் பிறந்த உடனே அந்த குழந்தைகளை குளிப்பாட்டும் போது தண்ணீரை உப்பு போட்டு உப்பு தண்ணீரை குளிப்பாட்டுவார்களாம். அது எதற்கு என்று சொன்னால், அதில் குழந்தைகளுடைய தோலிலே சின்ன சின்ன வைரஸ் கிருமிகள் அங்கே உள்ளே பிரவேசித்து அது சில தோல் வியாதி, ஸ்கின்னிலே சில டிசீஸ் எல்லாம் உண்டாகும். தோல் வியாதிகளை அது உருவாக்குமா. ஆகையினாலே இந்த கிருமிகள் அந்த பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய தோலிலே உள்ளே பிரவேசித்து சில நோய்களை உருவாக்காமல் இருப்பதற்காக இந்த உப்பு தண்ணீரினாலே பிள்ளைகளை குளிப்பாட்டுவார்களாம். அப்ப என்ன செய்ய, தோல், பிள்ளைகளுடைய தோல் அழகா இருக்கு. அதனால தான் பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பா இருப்பாங்க, தோல் நம்ம ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அது என்ன செய்யும், அழகா இருப்பாங்க. அதை சிறு குழந்தையிலேயே உப்பினால் அதை சுத்திகரிப்பது. அப்ப இன்றைக்கு என்ன செய்யப்படுக, இன்றைக்கு நீ சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம். இனி ஒவ்வொருவருக்குள்ளே கிரியை செய்கிற பாவ கிருமிகள், பாவ வைரசுகள், பாவ அந்த சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு நீ என்ன செய்யப்பட வேண்டும்? அதிலே எசேக்கியேல் 16:13 கடைசி சொல்லுகிறது, இவ்விதமாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தை பெற்றாய் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை, வரப்போகும் ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு, இன்றைக்கு உன்னிலே அதை பிரவேசிக்க விடாதபடி அழகற்று போவதற்கு, கிரியேசர இந்த பொல்லாத பாவ கிருமிகள், பாவ சுபாவங்கள், பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் உன்னை கிரியை செய்ய விடாதபடி இயேசுவின் நாமத்தில் இந்த கிருமிகள் அழிக்கப்பட வேண்டும். நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க உன்னை தடைப்படுத்துகிற, பாவம் செய்ய வைக்கிற பாவ கிருமிகளை நீ கொண்டு ஜெயமெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வருகைக்கு நீ ஆயத்தப்பட இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 5வது உப்பை சொல்லுகிறேன். அந்த உப்பு என்ன செய்கிறது? வெண்மையாக்கப்பட்ட உப்பு. வசனத்திலே இல்லை என்றாலும் வெண்மையாக்கப்பட்ட உப்பு. 2 வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதை உப்பு என்ன, முந்தின காலங்களில் உள்ள உப்பையும் கவனிக்கிறீங்களா? ஒரே நிமிஷம். முந்தின காலத்து உப்பையும் இந்த காலத்து உப்பையும் பார்த்தால் எத்தனை பார்த்து வித்தியாசத்தை கண்டுபிடித்து இருக்கிறீர்கள் பாருங்க. முந்தின காலம் உள்ள உப்பு அந்த உப்பளத்திலிருந்து வெட்டி அதை கடையிலே கொண்டு சாக்குகளை கட்டி அங்கங்கே வைப்பார்கள். அந்த உப்பு எல்லாம் என்ன செய்யும்? எப்படி, என்ன கலர்ல இருக்கும் உப்பு சொல்லுங்க? வெள்ளையா இருக்குமா, வெள்ளை இல்லாம இருக்குமா? வெள்ளையாத்தான் இருக்கும். டல் ஒயிட், கொஞ்சம் பழுப்பு கலர் மாறி, அந்த பியூர் ஒயிட் சுத்தமா வெள்ளையா இருக்காது, கொஞ்சம் அந்த மங்கின நிறத்தில் இருக்கும் உப்பு. இந்த உப்பெல்லாம் அந்த காலத்தில் விலை மதிப்பெல்லாம் கிடையாது பாருங்க. அன்றைக்கெல்லாம் மளிகை கடையெல்லாம் அவன் கடையை பூட்டும் போது எல்லாத்தையும் தூக்கி உள்ள விளக்கு மாறு முதல் அது என்ன செய்வோம், ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொருள் தூக்கி எல்லாம் உள்ள வச்சு பூட்டிடுவான். இந்த உப்பு சாக்கு மட்டும் என்ன செய்யும், வெளியே எந்த ஏன்னு அழுதுகிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டு. அதுக்கு மதிக்க மாட்டாங்க. அப்படி எந்த ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு உப்பு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, எங்கேயுமே கடையில் வெளியெல்லாம் உப்பு இருக்காது. எல்லாம் இப்போ என்ன செய்யுது, சாக்கிலாம் இருக்காது. எல்லாம் பாக்கெட் பண்ணி பாக்கெட்டாக கொண்டு கடையில் என்ன செய்வார், அந்த ரேக்கில் அடுக்கி வைத்திருப்பார்கள். இதை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், முந்தின காலத்து உப்பு இப்போ பார்த்தா ரொம்ப வித்தியாசம். அன்றைக்கு இந்த டல் ஒயிட் அல்லது அந்த மங்கின பழுப்பு நிறமாக இருக்காது, நல்ல சுத்தமான ஒயிட்டாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய கம்பெனிகள் அந்த உப்பை எடுத்து, அதை டாட்டா சால்ட், கிறிஸ்டல் சால்ட், இது போல் நிறைய கம்பெனிகள் எல்லாம் வந்து அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பியூரிஃபை பண்ணி இப்போ பார்த்தா நல்லா அழக பளபளன்னு நல்ல ஒயிட்டாக இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யற, விதமாக என்ன கல்லுப்பு
டேபிள் சால்ட், இப்படி எல்லாம் பல விதங்களை செய்து பாக்கில் அடைத்து கடையிலே அழகாக அந்த ராக்கில் வைத்திருப்பார்கள். வெளியே போட மாட்டார்கள். அட விலை இன்றைக்கு ரொம்ப அதிகமாக போய்விட்டது. இன்னைக்கு இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு காலத்தில் மனுஷரால் மற்றவர்களால் மதிக்கப்படாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இந்த உப்புச்சாக்கு வெளியே கிடந்த போல தூக்கி வெளியே போட்டிருப்பார்கள். அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு. ஆனால் இன்றைக்கு அன்றைக்கின்ற ஜீவிய வாழ்க்கையை காட்டிலும் இயேசு வர வேண்டிய இந்த காலத்திலே, கர்த்தர் வருகை சமீபமாயிருக்க இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தானியேல் 12 படிக்கணும் தானே, அநேக வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். கர்த்தர் சில சோதனைகளை தந்து, சில பிரச்சனைகளை தந்து, சில கஷ்டங்களை தந்து உன்னை புடமிட்டு சுத்திகரித்து இந்த வெண்மையாக்கப்பட்டு, வெண்மையான உப்பு பாருங்க. இப்போ உப்பு என்ன அழகா இருக்கு பார்க்க. சில பார்த்தா அது சீனியா, உங்க ஊர்ல பல சொல்ல சீனியா, அது உப்பான்னு தெரியாது. எங்க ஊர்ல சக்கரம் பாங்க, அது இங்க சீனியும் பாங்க. அவை எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டுக்கு சில வித்தியாசம் தெரியாம இருக்கும். அந்த அளவுக்கு ஒன்று போல அது சீனி எவ்வளவு வெயிட், அது போல உப்பு இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு ஆண்டவர் கடைசி காலத்திலே தம்முடைய சபையை தூய்மையாக்குகிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளை தூய்மைப்படுத்துகிறார். முந்தின காலத்தை காட்டிலும் இன்றைக்கு லைஃப் ஸ்டைல் மாற வேண்டும். இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற நிலைமையில் ஒரு விசுவாசியின் ஜீவியம் மாற்றப்பட்டு இன்றைக்கு நல்ல தூய்மையாக, வெண்மையாக, பரிசுத்தமாக, மற்றவர்களாக கனம் பண்ணப்படுகிற பாத்திரமாக உப்பாக இதை மாற கர்த்தர் கிருபை தருவாராக. இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? எத்தபடி ஒரு உப்பாக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எல்லாம் எழுந்து நிற்கலாம். அதை விரும்ப அனைவரும் எழுந்து நிற்கலாம். 5 காரியத்தை சொன்னேன். மறுவமாக்கப்பட்ட உப்பு, சாபத்தை முறியடிக்கிற உப்பு, எதிரிகளை முறியடிக்கிற உப்பு, கிருமிகளை முறியடிக்கிற உப்பு, வெண்மையாக்கப்பட்ட உப்பு. ஆகவே இன்றைக்கு இந்த உப்பாக கர்த்தர் ஒருவரை மாற்றுவாராக. இயேசு வரப்போகிறார். வெண்மையும் ஆக்கப்பட்டவர்கள், தூய்மையாக்கப்பட்டவர்கள் சேர்த்துக்கொள்ள இயேசு இதோ சீக்கிரமாகி வருகிறார். அவரை சந்திக்க சபையே நீ ஆயத்தப்படு. முந்தின காலத்தை போல மங்கி மங்கி கிடக்கிற காலம் அல்ல, பிரகாசமற்று கிடக்கிற காலம் அல்ல. இன்னைக்கு சபையை பிரகாசிக்க விரும்புகிறார். ஊழியக்காரர்களை பிரகாசிக்க விரும்புகிறார். ஒரு விசுவாசிகளை பிரகாசிக்க விரும்புகிறார். எல்லா அழுக்குகள் மாறப்படட்டும், குற்றங்குறைகள் மாறப்படட்டும். இயேசுவின் வருகையை சந்திக்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க சிலாக்கியத்தை பெற்று வாழ பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. எல்லாம் நல்ல 2 கரங்களை உயர்த்துங்க. நல்ல 2 கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே மக்கை ஸ்தோத்திரம், என்னை தூய்மையாக்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவனே வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் முந்தின காலத்தை போல அல்ல, முந்தின நாட்களை போல அல்ல. என் வாழ்க்கை முறை மாற்றப்படட்டும். இந்த கடைசி காலத்துக்கு ஏற்றபடி என் வாழ்க்கை வெண்மையாய் மாற்றப்படட்டும் அப்பா. அமே கனத்துக்குரிய உப்பாக மாற்றப்படட்டும். என் நேசர் கர்த்தரால் நேசிக்கப்படக்கூடிய விலை மதிப்புள்ள உப்பாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு பயன்படுகிற உப்பாக மாற்றப்படட்டும். ஒரு அழகு வாய்ந்த உப்பாகி மாற்றப்படட்டும். என்னை மாற்றுங்க. எல்லாம் சொல்லுங்க, வாய்களை தரவுங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசு வர போகிறார். அருமை சபையே, இந்த சத்தத்தை கேட்கும் தேவ பிள்ளையே, எத்தனையோ வருஷமாய் இயேசுவுக்காக நீ ஜீவிக்கிறாய். கடைசி நாளில் தேவன சமூகத்தின் விலகி போகாதபடி, கர்த்தர் வருகையிலே நீ கைவிடப்பட்டு போகக்கூடாது. இயேசு வருகையிலே நீ வெட்கப்பட்டு போகக்கூடாது. இந்த வருகையில் பாருங்க, என் நேசரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லத்தக்க நிலைமையில் நீ கர்த்தரோடு கிட்டி சேர்வதற்கு தேவனுடைய கிருபை தருவாராக. எல்லா சத்தமாய் வாய்களை திறந்து ஹோ விக்கமா சக்குரதானா கம்தராதிபாரி ஓரப சகல தலரபல பூதலப சந்தரா ஓரப சபல பூதல சந்தர தீபர பூதல சந்துரியா. கர்த்தருடைய வல்லமை, தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை எல்லாம் கொஞ்சம் சத்த வாய்களை 2 நிமிஷம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய மாற்றத்தை உருவாக்கும் ஆண்டவரே. எல்லாரையும் தூய்மையை வெண்மையாக்குங்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா. எல்லா குற்றங்குறைகள் மாறட்டும், எதிரிகளை முறியடிக்கட்டும், பாவ கிருமிகளை முறியடிக்கிற உப்பாக மாறட்டும் ஆண்டவரே. சாபங்களை முறியடிக்கிற உப்பாய் மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே விசேஷமான அபிஷேகத்தை, அப்படியே விசேஷத்தை கிருபையை எல்லாருக்கும் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய தூரம் போகாதபடி அதிகமாவோடு கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படி வருகை வெட்கப்பட்டு போகாமல் உம்மோடு கிட்டி சேர்க்கப்பட வெண்மையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
கத்த நல்லவர். நீ சோர்ந்து கிடக்கிற ஆத்மாவே, மங்கி மங்கி கிடக்கிற தேவ பிள்ளையே, எழும்பி பிரகாசி, தூசியை உதறிவிட்டு எழும்பு எழும்பு எழும்பு. கத்தருக்காய் எழும்பு. வைராக்கியங்கள். ஹல்லேலூயா. கத்தரை வாய் திறந்து துதி. அவரை நல்ல ஜெபி. ஆண்டவருடைய வேதத்தை வாசி, அறிக்கை செய். ஆமை உன்னை புதுப்பித்துக்கள். கத்தர் உனக்காக ஆமை இந்திய மனிதனுக்கு தங்கத்தை அள்ளி கொடுத்த துபாய் மன்னன் இருந்தான். ஆனால் இன்றைக்கு இரவும் பகலும் கத்தரை தேடுகிற உனக்கு என் பல்லோகத்தின் தேவன் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் இன்னைக்கு நன்மைகளை, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுப்பது எவ்வளவு விசேஷித்த காரியம் அல்லவா? இதை பெற்றுக்கொள்வீர்களாக, பெற்றுக்கொள்வீராக. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். கரங்களை தட்டி. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து. அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து